நீ வாழ்க்கையிலே நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக தாய் தந்தையரை கண்டிப்பாக நீங்கள் வணங்கணும். தாய் தந்தையரை வணங்காத பிள்ளைகள் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. உறவுகளை எவ்வளோதான் பணம் சம்பாதித்தாலும் காசு பணம் வந்தாலும் பெற்றவர்கள் நமது அருகில் இல்லை என்றால் அது சொர்க்கம் அல்ல, நரகம்தான். நமது குழந்தைகளுக்கு, பேரன் பேத்திகளுக்கு பெரியவர்கள் வழங்கும் நீதி கதைகள், நல்ல ஒரு கதைகளை சொல்லி குழந்தைகளை வளர்ப்பதில் இருப்பது பெரிய சந்தோஷம். பணம் இருந்தாலும் பெற்றோர்களை மதிக்க தவறினால் பெற்றோர்களை அனாதை ஆசிரமத்திலோ அல்லது முதியோர் இல்லத்திலோ சேர்த்து நடுத்தருவில் அனாதையாகிவிட்டால் நாம் நிலை நமக்கு என்னவென்று இப்போது தெரியாது, பிறகு தெரியும். ஏனென்றால் நாமும் ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறோம். அந்த குழந்தை நம்மை ஆசிரமத்தில் சேர்க்க மாட்டார்கள் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை, எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே இருக்கும்போது பெற்றோர்களை அரவணைத்து செல்லுங்கள். பெற்றோர்கள் நமது அருகில் இருப்பது நமக்கு இறைவன் இருப்பது மாதிரி. உறவுகளை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். அதுதான் முருகப்பெருமான் கூட சொல்லியிருக்காங்க, தாயும் பிதாவும் தாயிற் சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று. பெற்ற மனசு பித்து, பிள்ளை மனம் கல் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் அது மாதிரி கிடையாது. இருந்தாலும் கண்டிப்பாக பெற்றோர்களை இருக்கும்போது நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு சிலை வைப்பதை விட இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பிடி சோறு வழங்குங்கள். இதுவே நான் சொல்வது. பெற்றோர்கள் இறந்த பிறகு நாம் என்னதான் கதறி கதறி அழுதாலும் நம்முடன் வரப்போவதில்லை. நாம் செய்த பாவ புண்ணியங்கள் நம்மையே சேரும். ஏனென்றால் இருக்கும்போது ஒரு பிடி சோறு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இறந்த பிறகு அவர்களுக்கு சிலை வைப்பார்கள், மாலை அணிவிப்பார்கள், ஏன் கோவில் கூட கட்டுவார்கள். இதிலெல்லாம் சந்தோஷம் கண்டிப்பாக கிடையாது. இருக்கும்போது ஒரு பிடி அன்னம் அவர்களுக்கு நம்ம வழங்கினாலே நம் பெரியவர்கள் நம்மை விட்டு போனாலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பவும் உறுதுணையாக இருக்கும்.